நிறைய பேர் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, நான் கவனிக்க மாட்டேன். என்ன பேசுறாங்க எனக்கு தெரியாது. நான் சும்மா ஏதோ தியேட்டர்ல உட்கார்ந்த மாதிரி இல்லை. You are in the presence of the Lord. நாம் யாருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். அதை முதலாவது உணர வேண்டும். You need to experience the presence of the Lord. Presence of the Lord ஆலயத்துக்குள்ளேயோ கல்லு மேலேயோ சோதனை மேலேயோ இது மேலேயோ இருக்கலாம். Every person has to be so in a good mood. இந்த விதைகளாலே instructions, information, commandments, testimonies of the Lord. When we are sown, அது நம்மை விதைக்கும் பொழுது நாம் மிகவும் கவனமாய் அதை கேட்க கவனியும். ஞானத்தை சம்பாதி, அதுக்கப்புறம் என்ன சம்பாதி? புத்தியையும் சம்பாதி. ஞானத்தை விட்டுட்டு புத்தியை மட்டும் சம்பாதிக்க முடியாது. You should acquire wisdom and understanding. They go together. ஞானம் ஒரு சைடுல இருந்து வராது, புத்தி இன்னொரு சைடுல இருந்து வராது. இரண்டும் ஒருமிக்க நாம் கேட்க வேண்டும். அதுதான் ஞானமும் புத்தியும். கத்தக்கு பயப்படுறேன், கத்தக்கு பயப்படுறேன், கத்தக்கு பயப்படுறதுன்னா என்ன? நீவை விட்டு விலகுவதே கத்தருடைய ஞானத்தை ஞானம் கருவிலே வேண்டும். நான் ஒரு பாவம் செய்யும் இருதை பேசினான். இது பாவம் என்று உனக்கு உணர்த்தினா. That is what the wisdom is. You know what is wisdom? What I heard, I put it into practice. That is what wisdom is. இதை கேட்கிறோம், அதை வாழ்க்கை அபியாசப்படுத்த சொன்னார். அதுதான் ஞான கருவிலே பயன்படுத்தலாமா? சுகர் சாப்பிடாத இன்ஃபர்மேஷன். எதிலெல்லாம் சுகர் காசு இங்கே? That's not wisdom. இட்லியில ஜாஸ்தி சுகர் இருக்கு, ஆனா தோசைல கொஞ்சம். ரவால என்ன இண்டெக்ஸ், glycemic index எவ்வளோ? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் கலைக்கிறீங்க. இப்போ we understand much more than that. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மாம்பழமும் 2 கேக்கும் சாப்பிட்டா எனக்கு பேர் என்ன? இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆயத்தமாயிராமல், I am not ready to face the Lord. I am also not doing the will of God. அவன் அதிக அடிக்கப்படுவான், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவன் சித்தத்தை அறி ஆயத்தமாயிரான், சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிறான். அதிக அடிக்கப்படுவான். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தார், புத்தியை